நாட்களில் என்னை தொட்ட ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை சபை நடுவில் நான் பேச விரும்புகிறேன். அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடிருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். இன்னைக்கு நிறைய பேர் வரோம், நிறைய விஷயத்தில் என்ன பண்ணிடுறோம், திரும்பி போயிடுறோம். ஒரு வேலையை தொடங்குறோம், நடக்கலைன்னா அதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறோம். ஆனால் தேவ திட்டம் நிறைவேறணும்னா திரும்பி போகக்கூடாது. அல்லேலூயா. உங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேறணும்னா திரும்பி போகக்கூடாது. அல்லேலூயா. டைட்டில் எழுதிங்க, நிறுத்தாமல் தேடுங்கள் தேவ திட்டம் நிறைவேறும். நிறுத்தாமல் தேடுங்கள் தேவ திட்டம் நிறைவேறும். அங்க 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தனது குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்பிராயீம் மலைகளையும் சலிசா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள். அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடிருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். சவுலுடைய தகப்பனார் சொல்றாரு, கழுதை காணாம போயிடுச்சு. நீண்ட நாட்களுக்கு முன்பாக இந்த செய்தியை நான் பேசியிருக்கிறேன். கழுதை காணாமல் போயிட்டு கண்டுபிடிச்சின்னு யார்கிட்ட சொல்றாரு? அவர் யாரு? அவனுக்கு அப்பா சொல்றார் பையன்கிட்ட, ஒருத்தனை கூப்பிட்டு நம்ம வேலையால் ஒருத்தரை கூப்பிட்டு போய் தேடிட்டு வான்னு. அவர் போகிற 5 இடத்துக்கு போகிறார். 5 பிளேஸுக்கு போய் தேடுறாரு. தேடின்னு இருக்கும்போது அவருக்கு ஒரு டவுட் வந்து என்ன சொல்றாரு அந்த 5வது வசனத்தில், என் தகப்பன் கழுதைகள் மேலுள்ள கவலையை விட்டு தமக்காக கவலைப்படாதபடிக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு வரோம், நம்ம நினச்சது ஜெபித்தது நடக்கலைன்னா என்ன பண்ணுவோம்? திரும்பி அல்லேலூயா திரும்பி போவோம் வா என்றான். யார் சொல்றது? சவுலுக்கு என்ன பயம் வந்துச்சு? அப்பாவுக்கு கழுத போனா போயின் போது நான் போயிடணும் ரிட்டனு. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கிறோம். 2 மாதம் ஜெபம் பண்ணுறோம், 3 மாதம் ஜெபம் பண்ணுறோம், நடக்கலைன்னா விசுவாசம் குறைஞ்சிடுது. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலை. ஆனால் திட்டம் வேறங்க. அல்லேலூயா. கழுதை அவருடைய திட்டம் அல்ல. அந்த 2 அதிகாரத்தை படிச்சீங்கன்னா கழுதை தேவனுடைய திட்டம் அல்ல. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லுவாங்க, சாமுவேலுக்கு என்ன இது வயசு அதிகமாயிடுது, இருக்கிற 2 பசங்களை நியாயாதிபதி ஆக்குறாரு, ஆனால் 2 பேரும் ஒழுங்கா இல்லை ஊதாரியா இருக்கிறாங்க. இப்போ ஜனங்கள்லாம் ஒன்று என்ன சொல்றாங்க? இவங்க வந்து நியாயம் விசாரிக்க கூடாது, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். சாமுவேல் போய் கர்த்தர்கிட்ட உட்காந்து என்ன கேட்குறாரு? எனக்கு வயசாயிடுச்சின்னு சொல்கிறாங்க, என்னை ஏற்றுக்கல, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நினச்சிருந்தா ஒரே நைட்டில் என்ன பண்ணியிருக்கலாம்? ராஜாவை அனுப்பியிருக்கலாம். ஆனால் அனுப்பலை. அதோடைய அதிகாரம் அப்படியே தொடர்ந்து வாசித்து போனீங்கன்னா சவுலுடைய அப்பா கிட்ட போய் சவுலுடைய அப்பா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. கழுதை காணா போகுது. அங்கேருந்து யார் அனுப்புகிறாரு? சவுலையும் வேலைக்காரையும் அனுப்புகிறாங்க. சவுலுடைய நோக்கம் எது மேலே இருந்தது? கழுதை மேலே இருந்தது. ஆனால் தேவனுடைய திட்டம் சவுலை ராஜாவாய் மாற்றுவது. அல்லேலூயா. இவனுக்கு கழுதை மேலே தான் நோக்கம். ஏன்னா இவனுக்கு கொடுத்த வேலை என்னது? அவங்க அப்பா கழுதைய கண்டுபிடிக்கணும். ஆனால் தேவனுடைய திட்டம் அவன் கழுதையை கண்டுபிடிக்கிறதுக்கல்ல, என்னைக்கு சாமுவேல் அவன் பார்க்குறானோ அவன் ராஜாவாய் மாறுவான். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் என்னைக்கு சாமுவேலை பார்க்குறீங்களோ உங்களுடைய காரியங்கள் நிறைவேறும்.
அல்லேலூயா. நான் சாமுவேல் இன்னைக்கு சொல்றது ஆவியானவரை சொல்கிறேன். அல்லேலூயா. என்னைக்கு ஆவியானவரை நீங்கள் முகமுகமாய் சந்திக்கிறீங்களோ உங்கள் திட்டம் நிறைவேறும். அல்லேலூயா. நம்ம அந்த அதிகாரத்தெல்லாம் படிக்கும்போது கழுதியை தேடினாங்க இல்லை. இது எல்லாத்தையும் அவர் ஸ்டார்ட் பண்ணது எங்கன்னா சாமுவேலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்குறாரு. யாருக்கு? சாமுவேலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்துன்னு இருக்கிறாரு. அதனால தான் அவர் ஒரு ஸ்டோரி பிளேவை கிளியராக ஸ்க்ரீன் பிளே எடுத்துன்னு போகிறாரு. திரும்பி போவா. இன்னைக்கு நமக்கும் ஒரு ஃப்ரெண்டு கூடவே இருப்பாங்க. நீ ஜெபம் பண்ணுற நடக்கலை, இனிமேல் போவாத. உங்கள் வீட்டில் ஒரு ஒலிவு கேட்டுக்கிட்டே இருக்கும். இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுற, ஒன்றும் நடக்கலை, திரும்பி வந்துரு. நிறுத்தாமல் தேடுங்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நிறுத்தாமல் தேடுங்கள், கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் தீர்க்கமாய் நிறைவேறணும்னா நிறுத்தாமல் தேடணும். திரும்பி போகிற அனுபவம். அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு என் காது கேட்குது, நிறைய ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணுறேன் எனக்கு நடக்கலைன்ட்டு. நீ எப்படி தேடுற? அல்லேலூயா. அங்கே அவனை போட்டிருக்கும்போது 5 இடத்த தேடிட்ட பிறகு தான் அவங்க அப்பாவை பற்றியே யோசிக்கிறான். அவன் போயிட்டு ஒரே இடத்துல தேடிட்டு வரல, 5 இடத்த தேடினான். எத்தனை நாட்கள்னு கூட போடல. தேடிட்ட பிறகு தான் சொல்கிறான், அப்பா நம்ம மேலே கவலைப்படுவார், நம்ம திரும்பி போயிடலாம். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு வரோம் ஆனால் திரும்பி போயிடுறோம். நிறைய பேர் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறோம். இல்லையா? உண்மையா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்த பரிசுத்தம் இன்னைக்கு இல்லை. ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்த ஒரு வைராக்கியம் இன்னைக்கு நம்மக்கிட்ட இல்லை. திரும்பி போகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. திரும்பி போகிற ஒரு அனுபவம். ஆனால் தேவ திட்டம் அதல்ல. தேவ திட்டம் சவுல அபிஷேகம் பண்ணுறதுக்கு தான் யாரை நியமித்தார்? சாமுவேலை நியமித்தார். சாமுவேல் அபிஷேகம் பண்ணி முடித்தவனே அவனை ராஜாவா மாற்றணும். ஏன்னா ஒரு திட்டத்தில் சாமுவேலை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஏன்னா முதிர் வயது ஆயிட்டான். அவர் செலக்ட் பண்ணுறாரு. உங்களை ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நான் கழுதைன்ற இடத்துல நம்ம ஆத்தும ஆதாயத்தை தான் நான் போடுவேன். அல்லேலூயா. அவர் தொலைந்த ஆடுகளை தேட உன்னை என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. போய் தேடிட்டு வான்றோம், நம்ம திரும்பி வந்துடுறோம். யாரெல்லாம் ட்ராக் சூரியம் பண்ண இன்னும் ஆர்வமாக பண்ணுங்க, நிறுத்தவே நிறுத்தாதீங்க. அல்லேலூயா. அவருடைய ஊழியத்தை இன்னும் நிறுத்தாமல் பண்ணுங்க. யாரெல்லாம் ஊழியம் மறைமுகமாக பண்ணுறீங்களோ இன்னும் நிறுத்தாமல் பண்ணுங்க. நீங்கள் கழுதைக்காக ஓட தேவையில்ல, உங்கள் மேலே அபிஷேகம் பண்ணுற நாட்கள் வரும். அல்லேலூயா. நீங்கள் என்னைக்கு சாமுவேலை முகமுகமாய் சந்திக்கிறீங்களோ அன்றைக்கு தேவ திட்டம் நிறைவேறும். அல்லேலூயா. என்னைக்கு அவன் சாமுவேலை போய் மீட் பண்ணானோ அதுலேருந்தே அவனுடைய வெற்றி தொடங்கிச்சு. அல்லேலூயா. அந்த வசனம் வாசிங்க, 6வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூட உடனுடைய என்ன சொல்றாரு? இந்த தேசத்துல ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், அவரை போய் சந்திச்சா அவர் கரெக்டா மை வச்சு சொல்லுவாரு எங்க உங்க பிரச்சனை. இன்னைக்கு விசுவாசியே மைக்கு நேரா ஓடுது. குறி மேடைகளுக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் தயவுசெய்து போகாதீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, எங்கேயும் போவாத, முழங்கால் போட்டு அவரை தேடு. அல்லேலூயா. உன் கண்ணுக்கு காட்டுவார் எங்கே இருக்குன்னு. அல்லேலூயா. உன் கண்ணுக்கு வெளிப்படாதது வெளியாளுக்கு வருதுன்னா அது சாத்தானா தான் இருக்கும். நான் பகிரங்கமாக பேசுவேன், கவலைப்படாதீங்க. எந்த ஊழியக்காரையும் நம்பாதீங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசிகள் சொல்லிட்டு வேஷம் போட்டு திரிகிற நிறைய மக்கள் இருக்கிறாங்க. நம்பி ஏமாந்துடாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. இரத்தத்தால் கழுவப்பட்ட யாவருக்கும் அதிகாரம் உண்டு. நீங்க ஜெபித்தா, விசுவாசத்தோடு ஜெபித்தா விடுதலை உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான
குறி சொல்லுதல் இல்லைன்னு வார்த்தை இருக்கு. உங்களால பண்ண முடியாது, இன்னொருத்தனால பண்ண முடியாது. அல்லேலூயா. அந்த காலத்தில் என்னன்னா ஆவியானவர் கிடையாது, பழைய ஏற்பாட்டில் இல்லை. கர்த்தரை வச்சு கர்த்தர் வந்து தீர்க்கதரிசிங்கிட்ட பேசுவார், அவங்க வந்து ஜனங்கிட்ட பேசுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. என் ஏசப்பா என்னைக்கு எனக்காக மரித்து உயிரை கொடுத்து உயிர் தெழுந்துட்டாரோ எனக்கும் அவருக்கும் நேரடி கனெக்ஷனு. அப்போ கனெக்ஷன் இல்லாமல் இருந்தது, இப்போ டைரக்ட் உறவு. நான் அப்பான்னு கூப்பிட்டா அவர் எனக்கு பதில் தருவார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. ஜனங்கள் வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள் எல்லாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அவங்க போய் தான் வார்த்தையை வாங்கின்னு வந்து மக்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கும் நம்ம ஜனங்க பழைய ஏற்பாடு மாதிரியே தான் இருக்கிறோம். அந்த பாஸ்டர் இதை சொல்லிட்டார், என் வாழ்க்கையில் நடக்காதுன்னு. இல்லை, நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டார், இல்லை எனக்கு தெரிஞ்சு கர்த்தர் ஆவியானவர் ஒருத்தர் தான் இப்போ தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. அல்லேலூயா. அன்னைக்கு சொல்கிறாங்க, உடன் ஊழியன் என்ன சொல்கிறான், இந்த தேசத்தில் இந்த பட்டணத்தில் ஒரு தேவ மனிதன் இருக்கிறாரு, அவரை போய் சந்திச்சா நம்ம கழுத சொல்லுவாருன்னு. ஆனால் அந்த வசனத்தில் சூப்பராக போட்டிருக்கு 15ல், சவுல் வர ஒரு நாள் முன்னே கர்த்தர் சாமுவேல் காது கேட்க ஒருத்த நாளைக்கு வருவான். அங்கே அவர் சொல்லலாம், அவன் கழுதையை தொலைச்சிட்டு வருவான்னு. ஒருத்தன் வருவான், அவனை நீ என்ன பண்ணிடு, அபிஷேகம் பண்ணு. வேலையை கரெக்டாக கச்சிதமாக முடிச்சிட்டார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, சாமுவேல் சவுலை கண்டபோது திருப்பியும் காதில் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு நாள் முன்னாடியே சொல்லிட்டாரு. இப்போ என்ன சொல்கிறார், நேருக்கு நேர் வந்து நின்ன பிறகு, நான் சொன்னவன் வந்து நின்றுட்டான், இவன் தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். நான் திருப்பியும் பின்னாடி போய் பார்க்குறேன், ஒருவேளை அப்பா சொன்ன வேலையை செய்து முடிக்காமல் அப்பா மேலே கரிசனையோடு திரும்பி போயிருந்தால் இது நடந்திருக்காது. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நிறுத்தாமல் தேடு. அல்லேலூயா. ஏன்னா தகப்பன் கொடுத்த வேலை கழுதைய தேடிட்டு வா. உன்னையும் என்னையும் ரட்சித்தது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த. கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று வீடை கட்டு காரை வாங்கிட்டு செத்து போகிறதுக்கல்ல. அல்லேலூயா. அவருடைய சொந்த இரட்சகராய் இரத்தத்தில் மீட்டெடுத்த நாம் எல்லாரும் பாவியாய் அசுத்தத்திலும் பாவத்திலும் மரித்து கொண்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல உன்னை என்னை அழைத்திருக்கிறார். அந்த ஆட்டை தேடி தான் நம்ம ஓடணும். உண்மையா இல்லையா? அங்கே அவன் காது கேட்க என்ன சொல்கிறாரு, சாமுவேல் காது கேட்க, நேற்று சொன்னல இன்னைக்கு வந்து நிற்கிறான், இவன் தான் ஜனத்தை ஆள போகிறான். நான் விசுவாசிக்கிறேன், உங்களையும் என்னையும் அந்த மாதிரி வச்சிருப்பாருங்க. ஆனால் நாட்கள் வெயிட் பண்ணணும். ஆனால் தொடர்ந்து தேடிக்கினே இருக்கணும். தேடுறத நிறுத்தவே கூடாது. அல்லேலூயா. தொடர்ந்து தேடும்போது தான் அவருடைய திட்டம் நிறைவேறும். அடுத்த வசனம் வாசிக்கிறோம், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவன் தான் என் ஜனத்தை. அடுத்த வசனம் வாசிங்க 19. சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞானதிஷ்டிக்காரன் நான் தான். நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ. நீங்கள் இன்றைக்கு என்னோடே போஜனம் பண்ண வேண்டும். நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலை வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். இவன் வந்து எங்கேயுமே சொல்லலை எதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லலை. ஏசப்பா காதில் என்ன சொல்கிறாரு, இவனை தான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண வேண்டும்னு. ஆனால் அதை தொடர்ந்து சாமுவேல் சவுல்கிட்ட என்ன சொல்கிறான், கழுதியை பற்றி கவலை வேண்டாம், அகப்பட்டது. பக்கத்தில் தட்டி சொல்ல, நீ தேடுறது கிடைக்கும், கவலைப்படாத. ஆனால் தொடர்ந்து தேடணும். அல்லேலூயா. பாதியில் நிறுத்திடாத. ஒரு ஊழியத்தை தொடங்கினீன்னா தொடர்ந்து செய். ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சாவர வரைக்கும் அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லு, அந்த ஆடு திரும்பி வந்துடும். அல்லேலூயா.
ஃபஸ்ட்டு இடிக்கும், முட்டும், கத்தும். ஆனால் தொடர்ந்து சுவிசேஷத்தை சொல்லினே இருக்கும்போது அந்த ஆடு ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. ஏசப்பா சொல்கிறார் காதில், இவன் தான் ராஜான்னு. ஆனால் அடுத்த ஸ்டெப்லேயே மாற்றுறாரு. அவங்கிட்ட இவர் பேசுகிறாரு. சவுல் சொல்கிறான், இங்கேயே நைட்டு தங்கிடுறேன். அவர் சொல்கிறார், இங்கேயே இருந்துரு நைட்டு, கழுதைகள் அகப்பட்டது, கவலை வேண்டாம். இன்னைக்கு நம்ம நிறைய கழுதைங்களை பார்த்து தான் கவலைப்பட்டு வர்றோம். அல்லேலூயா. மற்ற வசனங்கள்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் கூப்பிடுறாரு, சாப்பாடு போடுறாரு, நைட்டு படுக்கிறான், காலையில் எழுப்பிக்கிறான், போகிறான். கரெக்டாக ஆளுங்களை நியமித்திருக்கிறார். சாமுவேல் சொல்கிறார், இங்கே போய் நிற்ப, உன்னை ஒருத்தன் அபிஷேகம் பண்ணுவான், தீர்க்கதரிசியாக மாற்றுவான். எல்லாம் சொல்லி முடித்த பிறகு 10:24 வாஸ்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். அடுத்தது, அப்பொழுது ஜனங்கள் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். அல்லேலூயா. ஆனால் எதை தேடி வந்தான் தலைவர்? சொல்லுங்களேன். தேடி வந்தது அப்பா சொன்ன கழுதையை தேடி வந்தது. ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? அவனை அபிஷேகித்து ராஜாவாய் மாற்றுவது. அல்லேலூயா. அவனுடைய பயணங்கள் மொத்தத்தையும் படிச்சிங்கன்னா அவன் தேடிக்கினே இருந்தான். ஏன்னா கூட வந்த உடன் ஊழியன் என்ன சொன்னான்? இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், அவரை சந்திப்போம். அவன் 4 விஷயங்களை பண்ணியிருப்பான் சவுல். நான் அதை பற்றி நான் எடுக்க விரும்பல, நான் குயிக்காக சொல்லிடுறேன். அவன் 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படியே அவங்க அப்பா சொன்ன உடனே அப்படியே கிளம்பிட்டான். அடுத்தது 10வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் உடன் ஊழியன் சொல்லதுக்கு உடனே போவான், அப்படியே செய்வான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த பட்டணத்துக்கு போனார்கள். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 27வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவர் சொல்வார், சாமுவேல் சொல்வார், நம்ம 2 பேர் பேசணும், உன் உடன் ஊழியனை கொஞ்சம் தள்ளி வர சொல்லு. அப்படியே பண்ணுவோம். தேடுறதில் அப்படியே தேடிக்கினே இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நீ தேடிக்கினே இரு. நிறுத்தாமல் தேடினால் தேவ திட்டம் நிறைவேறும். அல்லேலூயா. உன்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேறும். இன்றைக்கி நிறைய விசுவாசிங்க பாதியில் பிரேக் போட்டு தேவ திட்டத்தை பிரேக் பண்ணிட்டு போயிடுறாங்க. உன்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேறும். அல்லேலூயா. நம்ம எதெல்லாம் இன்றைக்கி தேடுறோம்? குயிக்காக சொல்லுங்களேன். நான் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். எதெல்லாம் தேடுறோம்? டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். பணத்தை தேடுறோம், மனுஷனை தேடுறோம். சொல்லுங்க. அடுத்தது, யாரும் ஆடம்பரத்தை தேடாத மாதிரியே இருக்கிறீங்களே. மாப்பிள்ளையை தேடுகிறோம், மணம் பெண்ணை தேடுகிறோம். பாவத்தை நிறைய பேர் தேடி போகிறோம். பதவியே, இன்னைக்கு பதவி ஆசை தான் நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைக்கு காரணம். நம்முடைய தேடுதல் சின்ன வயசுலேருந்து சாவர வரைக்கும் ஏதோ ஒன்றத்தை தேடிட்டு போயினே இருக்கும். எல்லா மதத்துடைய சரித்திரத்தை வாசித்து பார்த்தாங்களோ, மனிதன் பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் ஏதோ ஒன்றத்தை தேடிக்கினே இருப்பான், கடைசியில் தேடாமே போயிடுவான். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா புகழை தேடிக்கினே இருப்பாங்க, அவங்கள ப்ரைஸ் பண்ணிக்கினே இருக்கணும், இல்லைன்னா உங்களை விட்டு போயிடுவாங்க. நம்முடைய தேடுதல் வேறு எதாக இருக்குது. சபையில் இன்றைக்கி முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வேலை, பணம். இன்றைக்கி வேலையும் பணம் தான் அவங்களுக்கு எல்லாமே நடக்கணும். எதுவுமே நடக்காது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உனக்கு வேலையும் பணம் வச்சுன்னா உருப்படவே மாட்டேன். ஆனால் வேணும், ஆனால் அதை மட்டும் தேடக்கூடாது. அல்லேலூயா. மத்தேயு 6:33 வாசிங்க. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவ ராஜ்யம்தான். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, தேவ ராஜ்யத்தை மட்டும் தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும்.
நீ எதெல்லாம் வாஞ்சித்து இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணோம் தெரியுங்களா, இது எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட. அதான் லூக்கா 12:31 என்ன போட்டிருக்கு? தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளில் உங்களுக்கு எல்லா லிஸ்ட் இப்போ நம்ம பேசணும் தெரியுங்களா, எல்லாத்தையும் அதில் போட்டுங்க. ஆனால் முதலாவது எங்கே இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற மக்களாய். செப்பனியா 2:3 எடுத்து வாசித்து பாருங்க. செப்பனியா 2:3. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். நீதி கண்டிப்பாக தேடியே ஆகணும். அல்லேலூயா. சரி, தேவராஜ்யம்னா என்னது? 14:17 வாசிக்கிறோம். ரோமர் 14:17 வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிக்கிறதும் இல்லை, குடிக்கிறதும் இல்லை, அது நீதியும் சமாதானமும். அல்லேலூயா. நம்ம தேவ ராஜ்யத்தை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கோம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? நான் ஓடுறதெல்லாம் எதுக்காக? இங்கே கண்ணை முன்னா தேவராஜ்யத்தில் கண்ணை திறக்கணும், பிரவேசிக்கணும். அல்லேலூயா. எப்படி சாவுறோன்னு முக்கியம் இல்லை, எப்படி வாழ போகிறோன்னு முக்கியம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், எப்படி சாவ போகிறேன்னு பார்க்காத, ஆனால் அவர் கூட எப்படி வாழ போகிற. எப்படி இருந்தாலும் சாவதாங்க போகிறீங்க, ஒரு மாதிரி பார்க்குறீங்க. எப்படி இருந்தாலும் எல்லாரும் போய் தான் ஆகணும். இங்கே யாரும் பர்மனண்ட்டாக இருக்க முடியாது. டியூரேஷன் தான் மாறுது. நீ இந்த வருஷம்னா நான் அடுத்த வருஷம், அவ்வளோதான் வித்தியாசம். அல்லேலூயா. ஆனால் அவரோடு எப்படி வாழ போகிறோம்? அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தில் நம்ம எப்படி வாழ போகிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது தான் இவைகள் எல்லாம் கிடைக்கும். நம்முடைய நோக்கம் மாற்றணும். நம்முடைய நோக்கம் இன்னைக்கு தப்பான நோக்கத்தில் இருக்குது. நம்முடைய தேடுதல் தப்பான இடத்துல இருக்குது. அல்லேலூயா. பெட்ரூமில் கீயை வச்சுட்டு ஹாலில் தேடி இருந்தால் கிடைக்காது. கிடைக்குமா? கிடைக்காது. பெட்ரூமுக்கு தான் போகணும். அல்லேலூயா. எதை தேடணுமோ அதை விசுவாசிகள் இன்னைக்கு தேடலை. தரித்திரமும் சமாதான குறைவும் குடும்பத்தில் பிரிவினை எதுக்கு வருதுன்னா எதை தேடலை? தேவனை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடலை. தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது அதான் என்ன போட்டிருக்கு? மத்தேயு 6:33 என்ன போட்டு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனால் கூட கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு ஓடின்னு இருக்கிறோம். சண்டே போனால் 500 ரூபா கிடைக்கும்னு நினைக்கிறோம். அந்த 500 ரூபா காட்டிலும் கர்த்தர் உனக்கு மகிமையாய் நடத்த வல்லவர். நான் சாட்சியாக இன்றைக்கும் சொல்ல முடியும், நான் செய்கிற வேலைக்கு எனக்கும் தகுதியே இல்லை. கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு வேலையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது தான் அந்த இடத்துல நிற்க முடியும். அல்லேலூயா. இன்றிலிருந்து உங்களுடைய நோக்கத்தை மாற்றுங்க. அப்பா, உம்மை மட்டும் நான் தேடுவோம்ப்பா. உங்களுடைய ராஜ்யத்தில் நான் உம்மோடு சேரணும்னா எதெல்லாம் என் வாழ்க்கையில் பண்ணணுமோ அதை மட்டும் நான் தேடுவேன். தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது சகலமும் நன்மைக்கு எதுவாக மாறும். நீதியை தேடும்போது சகலமும் நன்மைக்கு எதுவாக மாறும். அல்லேலூயா. அதனால தான் ஒரு ஓமையை சொல்வார் திராட்சை தோட்டத்தை வைத்து. மத்தேயு 21:43 வாசித்தீங்கன்னா, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த ஓமையை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓனர் திராட்சை தோட்டத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். கரெக்டாக கனி வரப்போ ஒருத்தனை அனுப்புவார், இவனுங்க அடிச்சு சாவ வச்சுருவானுங்க. 2வது வாட்டி இன்னொருத்தர் அனுப்புவார், சகோதரன் அனுப்புவார், சாவ வச்சுருவாங்க. 3வது வாட்டி குமாரனை அவரையும் சாவடிச்சிருவானுங்க. நேராக வருவார், பதவியை பிடிங்கிட்டு இன்னொரு ஆளை. அதுதான் அந்த வசனம் போட்டுரு. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு, உங்களுக்கு கொடுத்ததில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் தேட வேண்டிய காரியம் தேவனுடைய ராஜ்யம் மட்டும்தான். அதை விட்டு எதை தேடினாலும் என்ன பிடுங்கப்பட்டுரும்? உங்கள்கிட்ட இருந்து தேவராஜ்யம் பிடுங்கப்பட்டு அந்தற்குரிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், தேவராஜ்யத்தை தேடு. நீ தேடினது எல்லாம் போதும். நீங்கள் எதெல்லாம் தேடுறீங்களோ கண்டிப்பாக தேடுங்க, அவசியம்தான். ஆனால் முதலாவது எதை தேடணும்? 2வது இது எல்லாமே நடக்கும். அல்லேலூயா.
எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு எங்கள் ஏசப்பா கிட்ட வராதிங்க, உன்னை மதிக்கூட மாட்டார். எல்லா தப்பையும் பண்ணிட்டு கடைசி யார்கிட்ட வர்றது இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். அடுத்தது 1 நாளாகமம் 16:11 எடுத்துங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். 2வது எழுதுங்க, தேவ சமூகத்தை தேடுங்கள். எதை தேடணும்? ஃபஸ்ட்டு என்ன தேட சொன்னோம்? தேவ ராஜ்யத்தை. 2வது தேவ சமூகத்தை. சங்கீதம் 105:4 அதான் போட்டிருக்கு. சங்கீதம் 105:4 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும். அவருடைய சமூகம்னா எதுங்க? இதுதாங்க, ஆலயத்தில் தான் அவர் வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா. அவருடைய ஆலயத்தை நித்தமும் தேடணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, அவருடைய சமூகத்தை தேடுங்கள், அவர் சமூகத்தை தேடுங்கள். சமூகத்தை தேடும் போது தான் ராஜ்யத்துக்குரிய வார்த்தைகள் உங்களுக்கு போதிக்கப்படும். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை தேடுகிறதுக்கு எல்லா மெயினான காரியங்கள்லாம் எங்கே கிடைக்கும்? தேவ சமூகத்தில் தான் உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். அப்போ எதை தேடணும்? தேவ சமூகத்தை தேடணும். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 13 எடுத்து வாசித்து நம்ம முடிப்போம். 1 ராஜாக்கள் 13:6. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. தேவனுடைய மனுஷன் சொல்கிறான், இந்த மாதிரிலாம் நடக்கும். இவர் திமிரா என்ன பண்ணுறார்? கையை நீட்டிடுறார், கையை மடக்க முடியல. ஆனால் திருப்பியும் ராஜா என்ன சொல்கிறாரு? தேவ சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் கை நார்மலாக மாறணும். தேவ சமூகத்தை தேடும்போது தான் விடுதலை உண்டாகும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், தேவ சமூகத்துக்கு வந்தால் தான் சுகம், தேவ சமூகத்துக்கு வந்தால் தான் விடுதலை, தேவ சமூகத்துக்கு வந்தால் தான் செழிப்பு, தேவ சமூகத்துக்கு வந்தால் தான் சமாதானம். அல்லேலூயா. சபையில் தான் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. நீங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் 1000 ஜெபிக்கலாம், ஒன்று கூடி வரும்போது அங்கே ஆவியானவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், 2வது தேவனுடைய சமூகம், 2த்தையும் நாட போகிறோம். அல்லேலூயா. இவ்வளோ நாள் எதையோ நீங்கள் தேடி இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய தேடுதலை மாற்றுவோம். அல்லேலூயா. ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்போம். அப்பா, உடைய ராஜ்யத்தில் சேரணுன்னா நான் என்னென்னலாம் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். 2வது தேவனுடைய சமூகத்தை நாடுகிற மக்களாக இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துக்கு எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கீங்களோ உங்கள் வாழ்க்கை அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எதுவுமே நடக்கலை, எல்லாமே டிலே ஆகுதுன்னா நீ தேடுறதுல ஏதோ ஒரு பிரச்சனை. பக்கத்தில் தட்டிச்சு, நீ தேடுறதுல ஏதோ பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. நீ தேடுறது கிடைக்கலன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது. திரும்பி போவான்றான் சவுல், திரும்பி போ. ஆனால் இவன் சொன்னான், தேவ மனுஷங்கிட்ட போவோம் வான்றான். இன்னைக்கு பாதி பேர் திரும்பி போயிடுறோம். 2 மாதம் ஜெபம் பண்ணுறோம், நடக்கலன்னு உடனே அந்த ஜபத்தை அப்படியே நிறுத்திடுறோம். எந்தெந்த ஜபத்தை நிறுத்துனீங்களோ இன்றையிலேருந்து தொடர்ந்து தேடுங்க. அல்லேலூயா. அதிகாலையில் தேடுங்க. நியாயம் அவர் விசாரிப்பார். அல்லேலூயா. அவர் பதில் தருவார். ஆனால் உங்கள் தேடுதலை நிறுத்தவே கூடாது. நிறுத்தாமல் தேடுங்க. தேவ திட்டம் உங்கள் குடும்பத்தில் நிறைவேறும். உங்கள் பிள்ளைகளுக்குரிய திட்டம், உங்கள் பேர பசங்களுக்குரிய திட்டம் எல்லாமே நிறைவேறும். ஆனால் நம்ம பாதியில் ஸ்டாப் பண்ணிடுறோம். தொடங்குகிறோம், 1ஆம் தேதி ஆராதனையில் சொல்லுவோம், இன்றையிலேருந்து 1 hour ஜெபம் பண்ணுவான்னுவோம். 1 மாதம் பண்ணுவோம், 2வது மாதம் 3வது மாதம் கட்டை எறும்பு தேஞ்சு கழுதை தேஞ்சு, அது பாருங்கள், கழுதைனா கரெக்டாக வருது, கழுதை தேஞ்சு கட்டை எறும்பாக மாறிடும். எதுக்கு? டிசம்பர் வரத்துக்குள்ளே பிரதிஷ்டை, அபிஷேகம், ஐக்கியம் எல்லாமே போயிட்டு 12வது மாதம் திருப்பியும் ரீவைண்ட் பண்ணுவோம். 1ஆம் தேதி எல்லாமே எழுதுவோம் லிஸ்ட்டு, அப்படியே போயிடும். கர்த்தரை தேடுங்கள், அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய சமூகத்தை தேடுங்கள். நம்ம தேடுறது எல்லாமே கிடைக்கும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நீ தேடுறது எல்லாம் கிடைக்கணும்னா
தேவ ராஜ்யத்தையும் அவர் சமூகத்தையும் தேடு, மற்றவைகள் இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீ தேடுறதுக்கு முன்னாடியே உங்கள் காதில் வந்து அவர் பேசுவார். அன்னைக்கு சாமுவேல் கிட்ட பேசி சவுல் கிட்ட சொன்னார். இன்னைக்கு ஆவியானவர் உன் காதில் பேசுவார். நீ நிற்கிற பேர உன் எதிர்க்க வரான் பேர் அவன் தான்வார். அல்லேலூயா. நீ எந்த தீர்க்க தரிசியும் போய் நிற்க தேவையில்ல, எந்த கூட்டத்துக்கும் நீ போய் அட்டன் பண்ண தேவையில்ல. உன் திட்டம் நிறைவேறினா உன் காதில் அவர் பேசுவார். நேற்று சொன்னல, அதோ நிற்கிறான் பாரு. உண்மையா இல்லையாங்க? நான் நிறைய பேர் சாட்சி கேட்டிருக்கேன். கத்தியோட சபைக்கு வந்தவங்களாம் பாஸ்டர் அங்கேருந்து புல்பீட்லேயே சொல்லுவாராம். அப்போ அவருடைய அபிஷேகம் எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு, ஆவியானவர் உங்களோடு பேசுவார். இன்னைக்கு நம்ம எதையோ காணாத போனதெல்லாம் தேடின்னு இருக்கிறோம். ஆனால் அவருடைய திட்டமே வேற. நான் அந்த வசனம் வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அவர் நினச்சிருந்தா சாமுவேல் நீ வயசாயிடுச்சு ஓரம் ஒதுக்கோ, சவுல் நீ ராஜான்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, அவருடைய திட்டம் பெருசுங்க. அல்லேலூயா. தாவீதை எவ்வளோ பேர் அழுத்தினாங்க, ஆனால் யாராலையும் அவனை அழுத்த முடியல. ஏன்னா அவன் மேலே அந்த அபிஷேகம். தொடர்ந்து தேவனை தேடினான். அவனுடைய சங்கீதம் ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னா தேவனை தொடர்ந்து தேடின அவனும் ஒருத்தன். ஆடு மேய்க்கும் போது, படுக்கும்போது, எழுந்திருக்கும் போது சங்கீதங்களை எழுதி எழுதி உலகமே இன்றைக்கு போற்றுகிற ஒரே சங்கீதம் அவன் எழுதுனது தான். அல்லேலூயா. தேவனை தேடணும். ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? அவருடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்தை தேடு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, அவருடைய சமூகத்தை தேடு. பணத்தை தரவரும் அவர் தான். அல்லேலூயா. உனக்கு பலனை தரவரும் அவர் தான். சம்பாதிக்க வைக்கிறதும் அவர் தான். அவருடைய சமூகத்தை தேடாமல் நீ எதை தேடினாலும் அங்கே வாய்க்காது. அல்லேலூயா. சவுல் கரெக்டான நேரத்தில் சாமுவேல் கிட்ட போய் நின்னான். ஏன்னா இன்ஃபர்மேஷன் யாருக்கிட்ட போயிடுச்சு? ஏற்கனவே சாமுவேல் கிட்ட ஒரு நாளைக்கு முன்னாடியே கர்த்தர் பேசிட்டார். நாளைக்கு அவன் நிற்பான். நின்னவனையும் சொல்கிறாரு, நின்ட்டான் பாரு. ஆனால் அவன் அந்த இடத்துல கொஞ்சம் கூட மிஸ்டேக் பண்ணல. அவருடைய சமூகத்தில் போய் நின்றுட்டான். நிறைய நாட்கள் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொக்கிஷங்கள் கை தவறி இல்லைன்னா கை மாறி போனதுக்கு காரணம் நீங்கள் ஆலயத்தில் இல்லை. நான் நிறைய நாள் இப்படி தான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு பெறலைன்னா அந்த நாளில் கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்திருப்பார். அல்லேலூயா. அன்னைக்கு நான் ஆலயத்துக்கு வரலன்னா அந்த ஆசீர்வாதம் உனக்கு வராது. நம்ம சபை மாதிரி பார்சல் பண்ணி ஆவியானவர் எத்தனை வர மாட்டார். அங்கே வந்தால் டெலிவரி அங்கே மட்டும்தான். அல்லேலூயா. தேவ சமூகத்தை தேடுங்கள், தேவ ராஜ்யத்தை தேடுங்கள்.